مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله أستعينه وأستغفره وأؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صدق الله العظيم. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفلا يتدبرون القرآن. صدق الله مولانا العظيم. وقال النبي رسول الله صلى الله عليه وسلم: تفكروا في خلق الله ولا تفكروا في الله، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக ஒருவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகிய. அல்லாஹ்வால் இந்த இஸ்லாத்தை இயம்புவதற்காக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக தோன்றிய காத்தமுன் நபியின் அஷ்ரஃபுல் ஹல்க் சய்யதினா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நாம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, பயானை வீட்டில் அமர்ந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் தாய்மார்களே, எனது மாணவ கண்மணிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனை குறித்து நாம் தொடராக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் வழியாக ஒரு வசனம் தோன்றுகிறது என்றால் அதை கேள்வி கேட்டு அல்லாஹ் பேசுகிறான். அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் கேள்வியை கேட்டு அல்லாஹ் முடிக்கிறான். காரணம் என்ன என்பது குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே பேசுகிறார். நீங்கள் அதிகமாக இதில் என்ன செய்ய வேண்டும்? சிந்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் பேசுகிறார். அதே திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இப்படி பேசுகிறான்: அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா என்பதை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனின் வழியாக பேசுகிறார். இந்த திருக்குர்ஆன் அப்படி என்னத்தான் ஆராய்ச்சி செய்ய சொல்கிறார் என்பதை தொடராக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்பலா யன்துரூன இலல் இப்னி கைஃப குலிகத் எல்லாம் பேசிட்டு வந்தோம். ஆனால் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இந்த மனிதனை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். மனிதனை குறித்து, இந்த மனிதனை நாம் எப்படி படைத்தோம்? ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி கூறுகிறான்: வலக்கத் ഖലഖனல் இன்சான في أحسن تقويم ولقد خلقنا الإنسان في أحسن تقويم. இந்த மனிதனை அழகாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான்.
அதிலே அல்லாஹ் மனிதனை அழகாக படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனை என்ன பலகீனமாக படைத்திருக்கிறோம் என்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறார். இந்த மனிதன் உருவாகுவதற்கான காரணத்தையும் அல்லாஹ் இங்கு பேசுகிறார். பொதுவாக திருமணம் முடிந்து விட்டால் ஒரு கல்யாண பங்கனுக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ புதிதாக கல்யாணமான தம்பதிகள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டால் நாம் கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்ன கேட்போம்? என்ன ஏதாவது ஒரு மனசு இருக்குதா அப்படின்னு கேட்போம். ஆமா, அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் எதிர்பார்க்கக்கூடியது குழந்தை. ஆனால் இந்த குழந்தை எப்படி பிறக்கிறது, எப்படி தாயினுடைய கருவறையில் உருவாகிறது என்பதை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறார். 18 அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார். இந்த மனிதன் ஒரு அற்பமான ஒரு அற்பமான இந்திர துடிகளில் இருந்து, எத்தனையோ இந்திரிகள் துடிகளில் இருந்தாலும் அது ஒரே ஒரு அணுக்கள் மாத்திரம் அல்லாஹ் கொண்டு போய் உள்ளே சேர்த்து அதை வடிவமாக எப்படி படைக்கிறார் தெரியுமா? உலகத்தில் கலந்தல இன்சான முதல் فخلقنا المضغة عظام فكسبنا المضغة عظام فكسبنا اللحم இது அல்லாஹ் பேசுகிறார். சாதாரண ஒரு தண்ணீராக இருந்து அந்த தண்ணீரை சதையாக மாறி ரத்தமாக மாறி அவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுத்தாங்க. இது எல்லாம் நாம் யோசிக்க வேண்டாமா என்று இருக்கிறார்கள் பேசுகிறார். மனிதன் எப்படி வெளியே வருகிறார்? குழந்தை பிறந்து விட்டால் எவ்வளவு சந்தோஷம். ஆனால் அந்த குழந்தை உருவாவதற்கான காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனின் மூலமாக பேசுகிறார். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டாமா, யோசனை செய்ய வேண்டாமா? யாரெல்லாம் யோசனை செய்கிறார்களோ, யாரெல்லாம் சிந்தனை செய்கிறார்களோ, இன்னா கதாலிக நஜ்தில் முஹ்சினீன், அவர்களுக்கு நன்மையை நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். இதற்கு விளக்கமாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எது விஷயங்களை நாம் சிந்தனை செய்ய வேண்டும்? சிந்தனை செய்வது எது விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும்? நாம் சிந்தனை செய்கிறோம், ஆராய்ச்சி செய்கிறோம் என்றால் தாண்டி போயிடக்கூடாது. அதற்கு ஒரு எல்லை போடுகிறார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ் வலா தபக்கரு ஃபில்லாஹ். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களின் விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். தபக்கரு, நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். வலா தபக்கரு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீர்களே என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். காரணம், ஒரு கூட்டம் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே சொல்லுவோம், எல்லாருமே அவர்களுடைய கடவுள்களை சிலையாக அல்லது ஏதாவது ஒரு வழிமுறை வைத்து அவர்களை வழங்குகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும் உருவம் கிடையாது நாம் சொல்லுவோம். இதனால் அகீதாவுடைய கொள்கை அதுதான். அல்லாஹ்வுடைய நாட், அல்லாஹ்வுடைய சிஃபத் எல்லாம் அதுதான். ஃபிக்ஹுல் அக்பர் என்ற கிதாபில் பேசுவார். அல்லாஹ்வுடைய நாட் எதுவோ அதுதான், அல்லாஹ்வுடைய சிஃபத் என்ன அதுதான். அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குதா? இருக்குது. அல்லாஹ்விற்கு உருவம் இல்லையா? அவன் உருவமற்றவன். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஆமீன் சூரத்துல் ஃபத்ஹில் சொல்லுவாங்க, அல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கரங்கள் மேலே இருக்கிறது என்று சொல்லுவாங்க. திருக்குர்ஆனில் அல்லாஹ் பேசுவார். அப்ப அல்லாஹ்வுக்கு கை இருக்குதா? இருக்குது. அல்லாஹ்விற்கு கை இருக்குது. ஆனால் அவனுடைய கை நம்மை போன்று இருக்குமா? தெரியாது. அல்லாஹ்வுடைய கை நம்மை போன்று இருக்குமா? தெரியாது. அல்லாஹ்விற்கு உருவம் உண்டா? தெரியாது. இருக்குது. ஆனா எப்படி இருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை பார்ப்பது நம்மளால் நம்முடைய உள்ளம் கூட தாங்காது. நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு எடுத்துக்கார்கள். கலிமுல்லாஹ் என்று பெயர் வாங்கிய மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வை கட்டாயமாக ரப்பே உன்னை பார்த்தே ஆக வேண்டும் என்று உச்சகட்டமாக அவர்கள் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அப்படியா? அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை ஒரே ஒரு நூரை மாத்திரம் தான் அல்லாஹ் காட்டினார். மயக்கம் முற்றுக்கிலே விழுந்தார்கள் என்று வரலாறு காணப்பட்டுள்ளது. என்றால் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை குறித்து, அல்லாஹ்வுடைய தன்மைகளை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி செய்யாதீர்கள் என்றால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வின் விஷயத்தில் நீங்கள் ஆராய்ச்சி செய்யாதீர்கள். அல்லாஹ் சொன்னானா சொன்னா, அல்லாஹ் சிந்தனை செய்ய சொல்றானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்படைகளின் விஷயங்களில் சிந்தனை செய்ய சொல்கிறார்களா, செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய எல்லையை நாம் ஆராய்ச்சி செய்கிறது, அது கடைசியில் அது முந்தமிழக்கு கொண்டு போய் செல்கிறது, இஸ்லாத்திற்கு அப்பால் கொண்டு போய் செல்கிறது. இது ஒரு அப்போ நம்முடைய கண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் திருக்குர்ஆன் வழியாக அல்லாஹ் சிந்தனை செய்கிறார். இப்ப கண்ணுக்கு எதிராக நாம் தொடராக பார்க்கலாம் அல்லவா? என்ன 3 குழந்தைகள் தான் உலகத்திலே தொட்டிலேயே தவழக்கூடிய குழந்தைகள் இன்னுமே 3 குழந்தைகள் மட்டும்தான் பேசுகிறது என்று நாம் தொடராக பார்க்கிறோம். அதில் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் இஸ்ரவேலுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுரைஜ் என்பவர் யார்? அந்த மனிதர் பெரும் இறைநேசர். எந்த அளவிற்கு சதா நேரங்களிலும் தொழுகையாக தொழுது கொண்டிருப்பார். எல்லா நேரங்களிலும் குர்ஆன் ஓதுவார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள். சதா நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர்கள் இறைநேச செல்வர்கள். அப்படிப்பட்டவர் தான் ஜுரைஜ். இவர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய தாயும் உள்ளே இருந்து கூப்பிடுறாங்க, ஜுரைஜ் உள்ள வாங்க என்று கேட்கும் பொழுது அவர் தொழுது கொண்டிருந்தார்கள். நம்ம தொழுகணுமா அல்லது தாய் கூப்பிடுறாங்க அவங்களுக்கு பதில் கொடுக்கணுமா என்று கேட்கும்போது அவருடைய இடத்திலே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தாய் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க? اللهم لا تريده حتى تريه وجوه المومسات. விபச்சாரம் என்கிற பட்டத்தை வாங்காமல் அல்லாஹ்வே என்னுடைய உலகத்தை புரியக்கூடாது என்று ஒரு நாள் நாம் யோசிக்கிறோம். என்ன அப்படின்னா, தொழுகைகள் இப்ப உதாரணமா கணவன் மனைவி இருக்கிறாங்க, பரந்தான நோன்பு எல்லாரும் நோக்க வேண்டும். ஆனால் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய நபிலான நோன்புகளை நாம் நோன்பு நோக்க வேண்டுமானால் மனைவி கணவன் இடத்துல பர்மிஷன் வாங்கணும். எங்க இந்த மாதிரி நோன்பு வைக்க போறேன் வைக்கலாமா? அதே போன்று கணவன் நோன்பு வைக்க வேண்டுமானால் மனைவி நடக்கிற அனுமதி கேட்க வேண்டும். மார்க்கம் சொல்லித் தருகிறது. நபீலான உபரியான நோன்பாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, இபாதத்தாக இருந்தாலும் சரி, யாராவது தாயோ கணவனோ மனைவியோ கேட்டால் கூப்பிட்டால் உடனே பதிலளிக்க வேண்டும். இது மார்க்கம் நமக்கு கற்றுத்தரும். ஏன் அப்படின்னா, மனிதர்களுக்கு சிறு சிறு தேவைகள் எல்லாம் நபீலான நோன்புகள் 1000 வணக்கசாலிகளை விட, 1000 நபீலான நோன்புகள் வைப்பதை விட கணவனுடைய உரிமைக்கு கட்டுப்படாவிட்டால் வாழ்நாள் முழுக்க மனதில் எல்லாம் செய்கிறார்கள். இன்னைக்கு நபீலுக்கு கொடுக்கக்கூடிய உச்சிக்கும் கணவனிடத்தில் கேட்க வேண்டும். அதே போன்று ஆண்கள் நோன்பு வைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய மறுபக்கம் அதிகமாக பெண்கள் குர்ஆன் ஓதுவதிலே நோன்பு வைப்பதில் அதிகமாக தீவிரம் காட்டுவார்கள். ஆனால் அந்த பெண்மணிகள் கணவனிடத்தில் பர்மிஷன் கேட்டுட்டு தான் நோன்பு வைக்கணும். சில தேவைகள் வருகிற பொழுது அந்த தேவையை உதாசீனப்படுத்திவிட்டு நான் நோன்பு கொண்டிருக்கிறேன் என்கிற அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி இந்த மாதிரி சொல்லல. அப்படி இருக்கும்போது இப்ப ஜுலை என்பவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் மனத்தை பகவ பண்ணாது கொண்டு வரல. ஒரு காலம் வந்தது. அந்த நேரத்தில் ஒரு அழகான பெண்மணி இவங்க வாராங்க. யாரு? ஜுரைஜ் தொழுது வணங்கி கொள்வதுதான் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனத ஸ்தலத்தில் வருகிறார். நான் இதற்கு முன்னால் அவங்க தாய் வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்களுடைய தாயுடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு அழகான பெண்மணி ஜுரைஜுடைய தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகிறார். வந்து ஜுரைஜ், என்னுடைய ஆசைக்கு நாங்கள் கட்டுப்படணும். உங்க மேல எனக்கு ஆசை வந்துருச்சு.
அதனால என்னுடைய ஆசையை நீ வைத்திருக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி சொல்லி சொன்னார். அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் போமூரேடி என்று நிர்பந்தி விடுகிறார்கள். உடனே இந்த அம்மாவுக்கு மனசுல வந்து நம்ம கூட்டு முடிகிறார்களே என்று அந்த இயக்கத்தோடு வெளியிலே சென்று கொண்டிருக்கிறார். மனைவி சொல்லலாம் அவர்கள் சொன்ன விதானத்தில் முகாரிகள் இருக்கிறது. அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார். ஒரு ஆண்டு இடையே அங்கு வருகிறார். ஆடை மாற்றி கொண்டிருக்கிறார். உடனே தன்னுடைய தேவையை அந்த ஆட்டு இடையின் இடத்திலே பூர்த்தி செய்கிறார். பூர்த்தி செய்து விடுகிறார். கொஞ்ச நாளுக்கு பிறகு அவருடைய வயிற்றில குழந்தை வருகிறது. குழந்தையும் பிறக்கிறது. உடனே அந்த பொம்பளை வந்து இந்த குழந்தைக்கு தகப்பனம், இந்த குழந்தையினுடைய வயிற்றில் உருவாவதற்கான காரணம் யாரு தெரியுமா? இந்த ஜுரைதான் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு கப்பட்டை அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு ஜுரைதான் இதுக்கு காரணம் என்ன ஏன்னு கேளுங்க, எனக்கு ஒரு பைசா பண்ணுங்க என்று சொன்ன உடனே ஊரெல்லாம் ஊருக்குள்ள புகுந்து அடி நம்மால அடிச்சு வெளியே இழுத்துட்டு வந்து, என்ன ஜுரை நீ எவ்வளவு பெரிய விவாதத்தாளி, எவ்வளவு பெரிய வணக்கசாலி, சதா நேரமும் அல்லாஹ்வே தியானத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறதே ஜுரையே, நீயா இப்படி செஞ்ச? இப்படி செஞ்சுட்டு நல்ல மாதிரி வேலை பண்ணிக்கிறியா அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லுவோம். அது அப்ப இப்படி எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறீங்க ஜுரையே, என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க என்று கேட்கும்போது ஜுரையே ஒண்ணுமே புரியல. என்னடா அல்லாத நம்மாடி தொழுகிறத நம்ம மேலே ஒரு முடியா? உடனே எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்கள், எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்கள். போனாங்க. இரண்டு ரக்காக அல்லாஹ் நடத்திய கண்ணீர் எடுத்துச் செல்கிறார்கள். இறைவா எல்லா நேரமுமே உண்மையே இல்லாதது நடந்து கொண்டிருக்கிறது கல்வி, உன்னுடைய இபாதத்து வணக்கசாலி என்ற பெயருக்கு மாற்று பெயராக, வணக்கசாலி இபாதத்தாலி என்ற பெயருக்கு மாற்று பெயராக ஜானி என்கிற பெயர் எனக்கு வந்து விடுகிறது. உனக்கு தெரியும் அல்லாஹ், உனக்கு தெரியும் நான் அவள் அப்படிப்பட்ட தவறெல்லாம் நான் செய்யவில்லை, உனக்கு தெரியும் அல்லாஹ், நீ உண்மையாளனாக இருந்தால் எனக்கு இப்பொழுது நீ தெளிவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 2 ரக்காத்துகளுக்கு அல்லாஹ் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கு முடித்து கொடுக்குது. அந்த பிறந்துச்சில அந்த குழந்தைக்கு வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ சொல்லுங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ சொல், உனக்கு தகப்பன் நான் தானா என்று கேட்டார். அப்பொழுது அந்த குழந்தை பேசியது அல்லாஹ்வுடைய குதிரத்து, இதுதான் அல்லாஹ்வுடைய வழிவன். அந்த குழந்தை பேசியது, இல்லை இல்லை இவர் இல்லை என்னுடைய கணவர், என்னுடைய கணவர் உங்க ஆடு வச்சிருந்தார், அவர் தான் எனக்கு இந்த பிள்ளை உருவான காரணம் அவர் தான் அப்படி என்று அந்த குழந்தை பேசியதான் வரலாறு என்றால், ஒரு பக்கம் தாயினுடைய தாய் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாத பத்துவா, குழந்தைகளுக்கு தாய்மார்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? துஆ செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக பத்துவா செய்தால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலங்கள் எல்லாம் வாயிலாகி போயிடும். குழந்தை பிறந்ததே நானே பெருமானே கண்மணியை செல்ல வேண்டும் கொஞ்சம் கொடுக்குறான். ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னா உடனே என்ன செஞ்சிடலாம்? பத்துவா செஞ்சிருக்கிறார் என்றால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை யோசித்து பார்க்க, ஏன் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டியது கேட்டவர்கள். நம்ம போன வாரம் குழந்தை ஊழியர்களா ஏப்பா சனிங்கவா மூலைவா பெயர், அவனுக்கு பேர் அழகான பேர் அப்துல் ரஹீம் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு அழகான பேர் அதெல்லாம் விட்டு போட்டு கூப்பிடுற பேர். ஏன்னா அடுத்தவர்களை சபிக்கும் கூட மார்க்கம் சொல்கிறது, அடுத்தவர்களை திட்டுவதற்கு கூட, அடுத்தவர்களுக்கு சாபம் இடுவது கூட துவாவோடு நாம் சாபம். நீ நல்லா இருக்கா, நீ நல்லா இருக்க, ஏதாவது நம்ம பிடிக்காத செஞ்சுட்டாங்க, நீ நல்லா இருக்க, நல்லா இருக்கலாம் அப்படின்னு துவா செய்யுங்க. நீ 5 நேரம் தொழுகையாக ஆக வேண்டும் என்று துவா செய்யுங்க. இங்கு ஒரு பக்கம் இந்த விஷயம் விளங்குகிறது, மறுபக்கம் எந்த நேரத்தில் மலக்குமார்கள் எல்லாம் நானும் சொல்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் குழந்தைகளை சாப்பிடுவதை எச்சரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன்.
அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பேசியது இரண்டாவதாக. மூன்றாவதாக அதே வழி செல்வதற்கு காலத்தில் ஒரு குழந்தையை தாய் அணைத்து பால் கொடுத்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் குதிரையில சவாரி செய்து வருகிற போது அந்த அம்மா அந்த ஆளை பார்த்துட்டு اللهم اجعلني مثله اللهم اجعلني مثله அல்லாஹ்வே என்னுடைய குழந்தையை இது போன்ற அழகானவனாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அந்நியாளர்களை பார்க்கக்கூடாது என்பதை தாண்டி ஒரு குழந்தைக்கு எப்படி துஆ செய்வது என்பதை புரிந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். என்னன்னா அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீஹி மிஸ்லஹு, அல்லாஹ்வே இவரை போன்று என்னுடைய குழந்தையை ஆக்கிவிடு. அழகாக பார்ப்பதற்கு கண்ணை கவர்ந்து இழுக்கக்கூடியவராக இவரை ஆக்கிவிடுகிறார்கள். உடனே அந்த குழந்தை பால் போட்டு கொண்டிருக்கிறது. உடனே நாயை உடனே அல்லாஹ்விட பிரார்த்திக்கிறது, அல்லாஹும்ம லா தஜஅல்ஹு اللهم لا تجعلني مثلها அல்லாஹ்வே சத்தியமா இவளை போல ஆக்கிறாங்க என்று சொன்னாங்க. இவளை போல என்ன எழுதுகிறாங்க ஆக்கிறாங்க. திரும்பவும் பால்குடிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அடிமை பெண் அந்த வழியாக போகிறார். உடனே உம்மா اللهم لا تجعلني مثل هذه, அல்லாஹ் சத்தியமா இந்த பொருளை போல என் பிள்ளை ஆகிறாத அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பால் குடிக்க அந்த குழந்தை அல்லாஹ் பிரார்த்திக்கிறது, அல்லாஹும்ம ஜஅல்னி மிஸ்லஹா, அல்லாஹ்வே இந்த பொருளை போலவே நீ ஆக்கி என்று சொன்னாங்க. பால் குடிச்சு குழந்தை உடனே புரியல. உடனே குழந்தை என்ன நினைச்சிருக்கிறது, ஏன் இப்படி யோசிச்சிருக்கிறது, உடைய எப்படிலாம் கண்மணி ஒழுங்கு கண்குளிர்ச்சி அடைகிற அளவுக்கு எப்படி வளர்க்கிறது, எவ்வளவு ஆதாரங்கள்லாம் எண்ணி நான் செஞ்சுக்கிறதுக்கு நீங்க எப்படி செஞ்சுக்கிறது, சவாரிகள் வந்து இருந்தவனை பார்த்து அது போல ஆகணுன்ற நான் சொல்றேன், அதை நீ ஆகணும்னு சொல்றேன். இப்ப ஒரு விபச்சாரி ஒரு அடிமை சொல்லி போகிறார். இவன் அடிமை கீழே விபச்சாரி ஒரு பக்கம், அவனோட மறுபக்கம் இவருடைய திருடி அந்த ஏழை அந்த கிராமத்தில் திருடுவா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இது போல நீ ஆகிவிடாத அப்படின்னு நாட்டு வாழ்க்கை நீ ஆகணும்னு என்னப்பா அந்த குழந்தை வச்சு சாதித்த அம்மா சவாரிகள் அனுப்பிட்டு ஒரு மனிதர் பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருந்தார், கண்ணை ஈர்க்கிற அளவுக்கு அழகாக இருந்தார். இவர் யாரு தெரியுமா, அந்த ஊரிலேயே பெரிய பொருள் போல இருந்தார். எல்லா அழிச்சாட்டியங்களையும் செய்யக்கூடிய வடிவன். ஆனால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்கிறீர்கள் இதை போன்ற ஆகியது. ஆனால் நான் பிரார்த்தனை செய்து ஆக்கிவிடாதே, எல்லோருக்கும் வழிகாட்டியாக நாம் இருக்கிறோம் என்பதை விட ஒருத்தவனுடைய வழி தவறுவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது. எல்லோரும் பள்ளி போட்டு பேசுகிற அளவிற்கு உங்களுடைய குலத்தை தீர்க்கதற்காக வாழ வேண்டும் என்று உங்களுடைய நிகழ்வு தானே. ஆனால் இவரை போன்று ஆகிவிட்டார் உலகமே என்னை கேவலமாக திட்டிக் கொண்டிருப்பார்கள். அதனால் அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தித்தேன், அல்லாஹ்வை போன்று நீ ஆக்கிவிடாதே. இரண்டாவதாக, நீ யாரை போன்று இவர்களை ஆக்கிவிடக்கூடாது, என் மகனை வளர்ந்துவிடக் கூடாது என்று நீ சொன்னீங்களோ அந்த பெண்ணை நீ யாரு தெரியுமா, அவள் ஒரு பெரிய அடிமை, அவர் ஒரு அடிமை. ஆனால் அவள் விபச்சாரி அல்ல, அவள் திருடியவள். இன்றைக்கு ஊர் முழுவதும் அவள் விபச்சாரி திருடி என்று நாம் சொல்கிறோமே, ஆனால் அந்த பெண் விபச்சாரி கிடையாது. அவள் ஒரு தூய பெண், அவள் தூயவள், அவள் பரிசுத்தமானவள். ஆனால் இந்த பரிசுத்தத்தினுடைய தன்மையில் இறைவா எனக்கு நீ போதும் என்று நான் பிரார்த்திக்கிறார் அந்த குழந்தை. என்றால் அல்லாஹ்வினுடைய வல்லமையை பற்றி நாம் பேச முடியாது. யோசித்துக் கொண்டே இருக்கட்டும். அல்லாஹ் இரவு பகல் மாறி மாறி வருவதற்கான காரணத்தை எதையாவது நாம் யோசித்திருக்கிறோமா? கரெக்டா 5:30 மணி 5:45 ஆச்சுன்னா பகல் வந்துடுது. 6 6 6 7 ஆயிடுச்சுன்னா இரவு எப்படி வருது?
என்றைக்காவது யோசிக்கிறோமா? تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. இரவை பகலில் கூட்டுகிறோம், பகலை இரவில் கூட்டுகிறோம், இறந்தரை உயிர்ப்பிக்கிறோம், உயிருள்ளதை இறக்க செய்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். என்றைக்காவது யோசிக்கிறோமா? மரத்திலிருந்து இலைகள் விழுகிறது, செடிகளில் இருந்து பூமியில் இருந்து இலைகளை பிரித்து எரிகிறோம், திருப்பி அந்த இடத்துல இருந்து எப்படி முளைக்கிறது? இது அல்லாஹ்வின் சொல்லல். இதையெல்லாம் தாண்டி திருக்குர்ஆனின் வழியாக அல்லாஹ் இதைத்தான் பேசுகிறார். நீங்கள் குர்ஆனை சிந்தனை செய்ய வேண்டாமா? அப்படி நீங்கள் சிந்தனை செய்கிற பொழுது திருக்குர்ஆனின் வழியாக அல்லாஹ் பேசுகிறார். நீங்கள் யோசனை செய்கிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கப்படும், நல்லோருடைய லிஸ்ட்ல நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு திருக்குர்ஆன் வழியாக அல்லாஹ் பேசுகிறார். அப்படி இருக்கிற பொழுது நாம் அதிக திருக்குர்ஆனை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். திருக்குர்ஆன் எப்படி வழி நடத்த சொல்கிறதோ அதன் வழிபடாமல் நடந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து இருக்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை ஊற்றிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெறுகிற நன்மைகளாக அல்லாஹ் தருவானே நம் அனைவர்களும் தோற்றுத்தல் நம்பி வாழாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. محمد سيد الكونين